ஓம் சாந்தி. நான் ஆத்மா சாட்சி பார்வையாளனாக இருக்கிறேன். அனைத்து விஷயங்களிலிருந்தும் என்னை நானே விடுபடுத்திக் கொள்கிறேன். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதில் நாம் அனைவருமே நடிகர்கள் என்பதை இந்த நாடகத்தின் இயக்குனரான பரமதந்தை எனக்கு நினைவூட்டுகிறார். இதில் ஒவ்வொருவரின் பாகமும் முன்பே பதிவாகி இருக்கின்றது. எப்பொழுது நான் இதிலிருந்து விடுபடுத்திக் கொள்கிறேனோ, எனது எனது என்பதிலிருந்து நான் என்னை விலக்கி பார்த்து கொண்டிருக்கிறேனோ, அப்பொழுது என்னால் சரியான தீர்மானம் செய்ய முடியும். என்னிடம் இருக்கக்கூடிய குணங்கள் மீதும் பார்வையாளனாக இருந்து அதை மாற்றிக்கொள்வதற்கான சக்தியை என்னிடம் கொண்டு வருகிறேன். பிறரது பாகத்தை பார்க்கும் பொழுதும் இது அவர்களின் பாகம், அவர்கள் சரியாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த நாடகம் மிக துல்லியமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் அனைத்திலிருந்தும் விலகி உண்மையான நான் என்பதில் நிலைத்திருக்கிறேன். நான் அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலைதான் என்னை அனைத்து விஷயங்களையும் சரியாக செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அனைத்திலிருந்தும் தனிப்பட்டவன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 2/8/2024 சக்கர முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான சமஸ்காரம் தூய்மையாகும். நீங்கள் ராவணனின் சகவாசத்தில் வந்து தூய்மையை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகின் எஜமானராக வேண்டும். கேள்வி: அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? பதில்: அசாந்திக்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகும். இப்போது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி செய்யுங்கள், நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம். எங்களுடைய பார்வையை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இது கெட்டது இல்லை என்றால் அசாந்தி நீங்கிவிடும். நீங்கள் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகள். ஒரு பொழுதும் அசாந்தியை பரப்ப முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். மாயாவிற்கு அடிமையாக கூடாது. ஓம் சாந்தி. கோபப்பட்டால் அவர்கள் அசுரர் என அழைக்கப்படுவார். மனநிலை மிகவும் அமைதியானதாக இருக்க வேண்டும். தேவதைகள் என்றாலே நிர்விகாரி. எவ்வாறு ராஜா ராணியோ அவ்வாறு பிரஜைகளும் நிர்விகாரியாக இருப்பார்கள். பகவான் தந்தையே வந்து சம்பூர்ண நிர்விகாரி ஆக்குகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: தந்தையிடம் தூய்மைக்கான வாக்குறுதி செய்த பிறகு
தங்களை மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவிற்கு அடிமையாகக்கூடாது. இந்த வாக்குறுதியை மறக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போது தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது, தேவதை ஆவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பூதத்தையும் நுழைவிடக்கூடாது. தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். வரதானம்: ஃபரிஸ்தா சொரூபத்தின் நினைவின் மூலம் தந்தையில் குடை நிழலில் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவராகுக. ஃபரிஸ்தா சொரூபத்தின் நினைவின் மூலம் தந்தையின் குடை நிழலில் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவராகுக. விளக்கம்: அமிர்த வேளை எழுந்ததும் நான் ஃபரிஸ்தா என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். பிரம்மா பாபாவிற்கு பிடித்தமான இந்த பரிசை கொடுக்கும்போது தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா உங்களை தனது புஜங்களில் அமர்த்தி கொள்வார். பாபாவின் புஜங்கள் மற்றும் அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்வீர்கள். யார் ஃபரிஸ்தா சொரூபத்தின் நினைவில் இருப்பார்களோ அவர்கள் முன் எந்த பிரச்சனை அல்லது தடைகள் வந்தாலும் தந்தை அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு குடைநிழலாக ஆகிவிடுவார். ஆக தந்தையின் குடைநிழல் அல்லது அன்பின் அனுபவம் செய்து தடைகளை வென்றவர்களாக ஆகுங்கள். எவ்வளவு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு வரதானத்தை பாபா கொடுத்திருக்காரு. ஸ்லோகன்: சுகஸ்வரூப ஆத்மா சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார். சுகஸ்வரூப ஆத்மா சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார். அல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.